என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் தரப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். காலையில் நாம் செய்துவிட்டால் அன்று முழுவதும் நான் சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம், எங்கள் தங்கு தடையின்றியும் வேலை செய்யலாம், முழுமையாக மன திருப்தியோடு வேலை செய்யலாம். மாணவர்கள் பள்ளியிலே ஆசிரியர்கள் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது பொறுமையாக கவனித்து அப்படியே அந்த அப்சர்வேஷன் பவர்ஸ் அதிகமாகும். வீட்டில் போய் விடிய விடிய படிக்க வேண்டாம், டியூஷனுக்கெல்லாம் படிக்க வேண்டாம், நினைவாற்றல் அதிகமாகிவிடும். அந்த அளவுக்கு அற்புதமான பயிற்சி இது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு நம்பிராஜன் 42 வயது, டைனமிக் சிஸ்டத்தில் ஒரு டைரக்டர். என் தருண்ராஜன் அவருடைய பையன் 11 வயது, சுவாமி மெட்ரிகுலேஷன் பள்ளி, மதனந்தபுரம், போரூர். எனது சீடர் சங்கரன் அவர்கள் இவர்களை நன்றாக பழக்கியிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அர்த்த மத்தியந்திர ஆசனத்தை செய்யப்போகிறார்கள். என அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை இடது பக்கம் தூக்கி போட்டு முதலே அர்த்த மத்தியந்திர ஆசனம். கையை முதுகிலே வைத்து அந்த காலை பிடிக்க முயற்சி செய்யுங்கள், பார்க்கலாம். இந்த கையை அப்படியே முதுகு பக்கம் பிடிங்க. டர்ன் பண்ணுங்கள் பாடியை முடிந்த அளவு. தலை நேரே வச்சு திரும்புங்க, இங்கே திரும்புங்க. அப்படிதான் முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். இவ்வளவு நேரம் பல ஆசனங்களை பண்ணோம், முன்னும் பின்ன ஆசனங்களை தான் பண்ணோம். முதுகெலும்பை ட்விஸ்ட் பண்ணுறது, முதுகெலும்பு ஒரே தண்டு மாதிரி வைக்கலை, ரவுண்டாக அடிக்கத்தான் வச்சுருக்கு. அந்த முதுகெலும்பை அப்படியே திருக்கிறது, முன்னும் பின்னும் திருக்கிறது. முதுகெலும்பை எவ்வளவுக்கு வளைக்கிறோமோ திருக்கிறோமோ நமக்கு ஆயுள் அதிகமாகும். மனிதனுக்கு முதுகெலும்பு தான் ரொம்ப முக்கியம். இப்போ அரசியல் கூட்டங்கள்லாம் போய் பார்த்திங்கன்னா விவசாயிகள் கூட்டத்தில் விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புமா, மாணவர் பக்கத்தில் வரும்போது மாணவர்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்புமா. அப்போ தொழிலாளர்கள் கூட்டத்தில் போனால் தொழிலாளர்கள் தான் இந்த நாட்டுக்கு முதுகெலும்புமா. அவன் அந்த தொழிலாளர்களை பற்றியோ மாணவர்களை பற்றியோ பேசலை, முதுகெலும்பை பற்றி தான் பேசுகிறான். ஆகவே மனிதனுக்கு முதுகெலும்பை எவ்வளவுக்கு இலக்கமாக வைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு ஆயுள் அதிகமாகும். இந்த ஆசனத்தை அப்படியே கலையுங்கள். இப்பொழுது இடது காலை தூக்கி போட்டு பண்ணுங்கள். இவ்வளோக்குள்ளே கையை பின்ன கொண்டு போவோம். நல்ல முதுகு பிடிக்கும். வாயில் அப்படி வைக்கக்கூடாது, சிரித்து வைக்கணும், இப்படிலாம் வைக்கக்கூடாது. அர்த்த மத்தியந்திர ஆசனம் முதுகெலும்பை திருக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். முதுகெலும்பை திருக்க அதன் எலும்பு வழியாக முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் இலக்கமாயிரும். அதில் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இருக்கும். அந்த முதுகெலும்பை சரியாக வளைக்கலையானால் அப்படியே இருக தலைப்பகுதி, வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி பிளட் சர்க்குலேஷன்லாம் வர கம்மியாயிரும். நமக்கு வயோதிகம் சீக்கிரம் வந்துடும். முதுகெலும்பு வளைக்க
நமது வயோதிகத்தன்மை தள்ளி போடப்படும், வாலிபம் தள்ளி போடப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே பின்பக்கமாக திரும்புங்கள். நீங்கள் முன்ன வாங்க. வலது காலை முதல்ல தூக்கி போட்டு பண்ணுங்கள். பல கோணங்களில் செய்கிறார்கள், நீங்கள் கவனிக்க வேண்டும். முதுகை திருக்கக்கூடிய அர்த்த மத்தியேந்திர ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடது காலத்துக்கு போடுங்கள். அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, வயசு ஒரு தடையாக கிடையாது. 42ம் 11ம் பண்ணுது. அப்பாவும் பையனும் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் எல்லோரும் பயணணும். அதுதான் விசேஷம். ஒருவருக்குமே நோய் வரக்கூடாது. ஒரு ஆளுக்கு நோய் வந்ததுன்னா எல்லாருமே அதில் ஈடுபட வேண்டி இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி இருக்குது, கூட்டிகிட்டு வர வேண்டி இருக்கிறது, இவனுக்கு லீவ் போட வேண்டியிருக்கு, அப்புறம் அவங்களுக்கு லீவ் போடணும். இப்படியா பல பிரச்சனைகள் வரும். யோகாசனம் பண்ணுற குடும்பங்களில் நோயே வராது, நொடியும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதைத்தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். டாக்டருக்கு செலவே கிடையாது முதல்ல. ஆகவே குடும்பத்தில் எல்லோரும் யோகாசனத்தை பழகி உணவு முறையில் கட்டுப்பாடோடு இருந்து தங்களுடைய குடும்பத்தையே ஒரு ஆரோக்கிய பாதைக்கு யோகாசன பிராணாயாமம் பண்ணி நீங்கள் இழுத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.